Hello students. இப்போ நம்ம பார்க்க போகிறது evolution of a bounded plane area by integration. நம்ம நிறைய ஷேப்ஸ் பார்த்துருப்போம். அந்த ஷேப்பில் ஒரு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இல்லை ஏரியா, சிலிண்டர் இது மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸ் நார்மலாக இல்லாமல் கர்வ்டு நார்மல் ஷேப்பாக இல்லாமல் வேறு ஏதாவது ஷேப்பில் இருக்குது அப்படின்னா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இப்போ எந்த டயக்ராம் கொடுத்துருந்தாலும் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ண முடியும். அந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸில் எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வுக்கு ஒரு சம் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு இந்த லிமிட் வேல்யூவை நம்ம ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னா பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும் இந்த லைன். எக்ஸ் ஈக்குவல் டு பினாலும் பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும். ஸோ இங்கே கர்வ் கொடுத்துருக்காங்க. அந்த கர்வில் என்ன லிமிட் வேல்யூ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 4, எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு பி இருக்க வேல்யூவில் above the எக்ஸ் ஆக்சிஸ் கவர் ஆகிருக்க ரீஜியனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிமிட் வேல்யூ நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஸோ லோயர் லிமிட் ஏ, அப்பர் லிமிட் பி. நீங்கள் கொஞ்சம் உடனே கொஸ்டின் கேட்கலாம், இந்த சைடு ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ தானே மிஸ் இருக்கும், எக்ஸ் வேல்யூ. இங்கே ஏன்னு ஏன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது நம்ம கான்ஸ்டண்ட்டாக தான் எடுத்திருக்கோம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ லிமிட் என்ன செஞ்சுருக்கோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பி, தட் இஸ் இன்டெக்ரல் ஏ டு பி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். என்ன இந்த கர்வை தான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால அந்த கர்வுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஈக்குவேஷனை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்ம ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா என்ன செய்ய போகிறோம்? ஏரியா ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு நம்ம நார்மலாக ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்க கர்வோ இல்லை வேறு ஏதாவதோ பிலோ த எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது அப்படின்னா நம்ம பிலோ த எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் வேல்யூஸில் என்னவா இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூஸாக இருக்கும். இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவையும் நம்ம மைனஸில் தான் சொல்லுவோம். ஸோ பிலோ த எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா அந்த ஏரியா நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ்னு நம்ம ஃபார்ம் பண்ணி போடுவோம். அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம என்ன செய்யலாம்? ஏரியா எப்போவுமே நெகட்டிவாக இருக்கிறது இல்லையா? ஸோ மாடுலஸ் வேல்யூவில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் அப்பர் எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் பிலோ எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சு, ரெண்டுமே வந்திருக்கு அப்படின்னா நம்ம எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க ரீஜியனை நம்ம பாசிட்டிவாகவும் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வேல்யூஸை நெகட்டிவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணி சம் சால்வ் பண்ணணும். சரியா? இந்த ரீஜியன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எபோவ். இது ரெண்டுமே எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. இந்த போர்ஷன் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸாக இருக்குது. ஸோ எபோவ் ஆக்சிஸ் ப்ளஸில் இருக்கும், பிலோ ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம் சால்வ் பண்ணி ஏரியா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம்? மைனஸ் பி ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு சொல்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஏரியா வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறதுனால இதை நம்ம மாடுலஸில் கன்சிடர் பண்ணுறோம். சப்போஸ் பிலோ த ஆக்சிஸ் மட்டும்தான் பவுண்டட் ரீஜியன் இருக்குது அப்படின்னா நம்ம டைரெக்டாக பாசிட்டிவ் சொல்லுவோம். எபோவ் அண்ட் பிலோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதில் நம்ம எபோவ் த எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியனை பாசிட்டிவாகவும் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் ரீஜியனை நெகட்டிவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இங்கே நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இங்கே டோட்டலாக இவ்வளோ பவுண்டட் ரீஜியன் இருக்குது. இங்கே A1ன்ற ஒரு ரீஜியன் இருக்குது, A2, A3 அண்ட் A4 4 ரீஜியன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் எக்ஸ் ஆக்சிஸை அந்த கர்வ் எந்தெந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றத நம்மளுக்கு கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, எக்ஸ் ஈக்குவல் டு பி. இதுக்குள்ளே பவுண்டட் க்ளோஸ்டு ரீஜியனை நம்ம அதோட ஏரியா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக 4 க்ளோஸ்டு ரீஜியன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏ, செகண்ட் பாயிண்ட் சி, தேர்டு பாயிண்ட் C2 அண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் C3 அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பி. ஸோ ரீஜியன் நம்ம சொல்லும்போது எவ்வளோ
ஸ்பேஸ் இருக்குது. இங்கேருந்து இந்த வேல்யூ A2 C1. நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, எங்கேருந்து எண்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறேன். இது C1 to A3, நெக்ஸ்ட் C1 to C2. அண்ட் தேர்டு ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன ரீஜியனில் இருக்குது, என்ன இன்டர்வலில் இருக்குது, C2 to C3. நெக்ஸ்ட் ஒன் C3 to Bயாக இருக்குது. ஸோ இங்கே அப்பர் above the x-axis A1, above the x-axis இந்த region இருக்குது. below the x-axis A2 region இருக்குது. above the x-axis A3 region இருக்குது. below the x-axis A4 region இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு A1 and A3 பாசிட்டிவாக இருக்கும், A2 and A4 நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதில் லிமிட் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ண தெரியும். இங்கே A2 C1, ஸோ இன்டெக்ரல் A2 C1. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட்டு கர்வ் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, எந்தெந்த ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, C1 and C2வில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரீஜியனோட இன்டர்வல் C1 to C2, நெக்ஸ்ட்டு C2 to C3, நெக்ஸ்ட்டு C3 to B ஃபைனல் ரீஜியன். ஸோ இதில் ஃபார்ம் ஆகிற க்ளோஸ்டு கர்வ்ஸை தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம், ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் A2 C1 f of x dx. இது பிலோ த இன்டெக்ரல் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சது, மைனஸ் போட்டு மைனஸ் இருக்குது, அதை மாடலஸாக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் சம்ஸில் போடும்போது இங்கே நெகட்டிவ் சைன் தான் போடுவேன். இங்கே மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு ரீஜியன் மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கிறதுனால பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம். சம் போடும்போது பிலோ த ஒய் ஆக்சிஸாக இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் சிம்பிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றும் வேல்யூஸ் லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கு. இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதுவே ஒய் ஆக்சிஸில் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ரைட் சைட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. இந்த ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் ஒரு கர்வ் இருக்குது. அதில் சம் லிமிட் வேல்யூ இன்டர்செக்ட் ஆகுது. இதில் இருக்க ரீஜியனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படின்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், y வேல்யூ y ஆக்சிஸ் பேஸ்டு ஆன் y ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கிவன் ஈக்குவேஷன் என்ன இருக்கும், கிவன் எந்த ஈக்குவேஷனாக இருந்துச்சுனாலும் நம்ம y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு முன்னே பார்த்துருப்பேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் கிவன் ஈக்குவேஷன் இன் ஒய் டேர்மில் இருக்கணும். கிவன் ஈக்குவேஷன் இன் ஒய் டேர்ம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சமமே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன ஃபங்க்ஷன் நீ சூஸ் பண்ணுறியோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் வேரியபிள் டேர்ம்ஸாக இருக்கும். இந்த ஒய் வேரியபிள் சம்ஸாக ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணுற சம்மாக இருந்தது அப்படின்னா அந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் டேர்மாக இருக்க மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுவும் அதே சேம் கான்செப்ட்லேயே தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குது, அதுக்கு ரைட் சைடில் ஃபார்ம் ஆகிற க்ளோஸ்டு ரீஜியன் அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா பாசிட்டிவாக இருக்கும். அதுவே லெஃப்ட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம அதே சேம் கண்டிஷன் இங்கே ஒய் வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம C2D எஃப் ஆஃப் ஒய் டிஒய்ன்னு மாற்றுவோம். ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம சம் போடுறோம். ஸோ நம்ம கிவன் ஈக்குவேஷன் ஒய் டேர்மில் கன்சிடர் பண்ணணும். லெஃப்ட் சைடுக்கும் அதே சேம் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இதுலேயும் நெகட்டிவ் இருக்குது. லெஃப்ட் சைட் ஆஃப் த ஒய் ஆக்சிஸாக இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே மிங்கிள் ஆகிருக்கு. ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ரெண்டுலேயுமே கர்வ் ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் ஃபார்ம் ஆகிற க்ளோஸ்டு ரீஜியனோட வேல்யூ அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டேர்ம்ஸ் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஃபஸ்ட்டு ஒன் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, A1 ரீஜியன் லெஃப்ட் சைடில் இருக்குது. A1 ரீஜியன் லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கும், இட் இஸ் பாசிட்டிவ் சைன். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் அண்ட் லாஸ்ட் டேர்ம் நெகட்டிவ். ஸோ இந்த A5 y ஈக்குவல் டு C அந்த கர்வில் எங்கே இன்டர்செக்டாக இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம க்ளோஸ்டு ரீஜியன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரியா, இதே கான்செப்டில் தான் இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். Next, find the area of the region bounded by 3x minus 2y plus 6 equal to 0, x equal to minus 3, x equal to 1 and x-axis. X-axis given question la x-axis mention பண்ணியிருக்காங்க அப்படின்னா
நம்ம given ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு எக்ஸ் டேர்மாக கன்வெர்ட் பண்ணணும். ஒய்யை ஒரு சைடு வச்சுட்டு எக்ஸ் டேர்ம்ஸை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு சம் ஒய் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். given கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணணும். given ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் ஆக்சிஸ்னு அந்த ஈக்குவேஷன் எது பேஸ் பண்ணி பவுண்டரி ரீஜன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் டேர்ம் இருக்க ஈக்குவேஷனாக இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு 3x மைனஸ் கிவன் ஈக்குவேஷனை என்னவா கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஒய்யை தவிர ரிமைனிங் டேர்ம்ஸை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டீங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 3x + 6 ஹோல் டிவைடட் பை 2ன்னு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான f of x வேல்யூ கிடைச்சிருச்சு. f of x ஈக்குவல் டு 3x + 6/2. நெக்ஸ்ட்டு இது இந்த ஸ்ட்ரெயிட் லைன், இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்சிஸை எந்தெந்த பாயிண்டில் மீட் பண்ணுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் இன்டர்செப்ட் அண்ட் ஒய் இன்டர்செப்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட்னா ஆன் த ஆக்சிஸை எந்தெந்த பாயிண்டில் வந்து கிவன் லைன் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்றது தான் அதோட மீனிங். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, அது எந்த சைடில் வேணாலும் இன்டர்செக்ட் பண்ணலாம். இப்படி கூட இன்டர்செக்ட் பண்ணலாம். ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ், ஆன் த ஒய் ஆக்சிஸ், ஆன் த ஒய் ஆக்சிஸ், ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. எக்ஸ் இன்டர்செப்ட்னா ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஒய் இன்டர்செப்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஃபைண்ட் அவுட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 3, எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 3, ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல் டு -2. இந்த பாயிண்டில் தான் அந்த லைன் பாஸ் ஆகும். எக்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட்டு பாஸ் ஆகும். ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு ரீஜியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இந்த லைன் எந்த ஸ்பேஸில் கட் பண்ணியிருக்கு, எந்த ரீஜியன் க்ளோஸ்டு ரீஜியனாக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கிவன் ஈக்குவேஷனை நம்ம ஒரு டயக்ராமாக ட்ரா பண்ண போகிறோம். கிவன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். கிவன் ஈக்குவேஷன் இன் எக்ஸ் ஆக்சிஸ் இட் இஸ் ஒய் ஆக்சிஸ் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். எந்தெந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம், இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட நேம் y ஈக்குவல் டு 3x + 6/2. அந்த லைன் ஒய் ஆக்சிஸை ஒய் ஆக்சிஸை 0,3ன்ற பாயிண்ட்லேயும் எக்ஸ் ஆக்சிஸை -2,0ன்ற பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு பாஸ் ஆகுது. ஸோ இந்த லைனை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். கிவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு -3 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம், எக்ஸ் ஈக்குவல் டு 1 இந்த கிவன் ஸ்ட்ரெயிட் லைனை எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு -3 அங்கே எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு நம்ம மார்க் பண்ணிடுறோம். இந்த டோட்டலாக இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, அனதர் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஆக்சிஸ் இங்கே ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்சிஸ் எக்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், இது எல்லாமே இன்டர்செக்ட் ஆகிருக்கு சம் பாயிண்ட்ஸில். அந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஃபார்ம் ஆகிற க்ளோஸ்டு இன்டர்வல் க்ளோஸ்டு ரீஜியனோட ஏரியா தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போது இந்த லிமிட் நம்மளுக்கு தெரியும். இங்கே -3 இருக்குது, இங்கே -2, நெக்ஸ்ட்டு இங்கே 1 பாயிண்ட் இருக்குது. ஆன் த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த 3 ரீஜியன் -3 to -2 அண்ட் -2 to 1 2 இன்டர்வலில் 2 ரீஜியன் கிடச்சிருக்கு. அந்த ரீஜியன்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் above the ரீஜியன் above எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ பாசிட்டிவாகவும், பிலோ த எக்ஸ் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா நெகட்டிவாகவும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஈக்குவேஷனோட இந்த லைனோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 3x + 6 ஹோல் டிவைடட் பை 2.
இதுதான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸாக கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ லிமிட் வேல்யூஸ் தெரியும். இந்த இன்டர்வல் இதோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இந்த போர்ஷனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன இன்டர்வல் யூஸ் பண்ண போகிறோம்? லோயர் லிமிட் -3, அப்பர் லிமிட் -2. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் above the எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க போர்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன செய்ய போகிறீங்க? லிமிட் வேல்யூ லோயர் லிமிட் -2, அப்பர் லிமிட் 1ன்னு கன்சிடர் பண்ணி சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த இங்கே ஃபார்ம் ஆகிருக்க ரீஜியன் எங்கே இருக்குது? பிலோ த எக்ஸ் ஆக்சிஸுங்கிறதுனால நம்ம மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது above த எக்ஸ் ஆக்சிஸுங்கிறதுனால ப்ளஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 3x + 6/2. அதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இது இனிமேல் நார்மல் இன்டகிரேஷனில் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர்லாம் கிடச்சிருக்கு? லோயர் லிமிட் அப்பர் லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஃப்ராக்ஷனில் கொஷின் கிடச்சிருக்கும். அந்த ஃப்ராக்ஷன் அடிஷன் சப்ராக்ஷனை ப்ராப்பராக போட்டிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஏரியா அப்படின்றதுனால ஏரியா ஆஃப் த ரீஜியன் இஸ் ஈக்குவல் டு 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். யூனிட்ஸ் வந்து ஸ்கொயரில் சொல்லுவேன். 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம என்ன சம் செஞ்சுருக்கோம்? இந்த சம்மில் ஒரு ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லீனியர் ஈக்குவேஷனை y ஈக்குவல் டு சம்திங்கை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஏன் y ஈக்குவல் டு சம்திங் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறோம்? கிவன் கொஸ்டினில் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்பயுமே y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த டேர்ம்ன்றதுனால y ஈக்குவல் டு எக்ஸ் டேர்மில் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் இந்த லைன் இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். அந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸையும் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக எக்ஸ் வேல்யூ 0 அண்ட் ஒய் வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணி இன்டர்செப்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த வச்சு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். கிராஃப் ட்ரா பண்ணும்போது 2 ரீஜியன் கிடச்சிருக்கு. அந்த 2 ரீஜியனில் லோயர் ரீஜியன் அண்ட் அப்பர் ரீஜியன் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பிலோ த ரீஜியனை நெகட்டிவ்லேயும் above த ரீஜியனை நம்ம பாசிட்டிவ்லேயும் ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஃப்ராக்ஷன் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் ஆன்சர் கிடைக்குது. ஆட் அண்ட் சப்ராக்ட் ப்ராப்பராக போடும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 7.5 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் இதுவும் சேம் மாடலே தான். நெக்ஸ்ட்டு சம் கிவன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 2 + x - x ஸ்கொயர் + y. செகண்ட் சம் சேம் மாடலில் இருக்கும், ஆனால் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இப்போ நம்ம தேர்டு சம் பார்க்குறோம். இந்த தேர்டு சம்மில் கொஷின் என்ன இருக்குது? கொஷினை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இட் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது? 2 இருக்கிறதுனால இட் இஸ் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுனால என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா பேரபோலா ஃபார்ம் பண்ணும். சரியா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு சம்திங் நம்ம ஆன்சர் சால்வ் பண்ணும்போது y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் - x - 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டு கிராஃப் ட்ரா பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா பேரபோலா ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸை எந்தெந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம y ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது x ஈக்குவல் டு 2 அண்ட் x ஈக்குவல் டு -1ன்னு கிடைக்குது. அப்படி கிடைக்கும்போது இந்த பேரபோலா 2,0லேயும் -1,0லேயும் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ நம்ம இதை ரஃபாக ஒரு பேரபோலாவாக ட்ரா பண்ண போகிறோம். -1ன்ற பாயிண்ட்லேயும் 2ன்ற பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ட் பண்ணுறதுனால பேரபோலா அப்வர்ட் டைரெக்ஷனில் ஓப்பன் இருக்கிற பேரபோலாவாக இருக்குது. ஸோ நம்மளே ரஃபாக ட்ரா பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு கிவன் கொஷினில் x ஈக்குவல் டு 3, x ஈக்குவல் டு -3, x ஈக்குவல் டு 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ஃபார்ம் பண்ணும்போது எங்கே ரீஜியன் ஃபார்ம் ஆகுது? இங்கே பேரபோலாவை 2 பிளேஸில் இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த க்ளோஸ்டு ரீஜியன்
க்ளோஸ்டு ரீஜியனு நம்ம என்ன சொல்கிறோம், இதை ஃபஸ்ட்டு ரீஜியன், செகண்ட் ரீஜியன் அண்ட் இட் இஸ் தேர்ட் ரீஜியன். ஸோ இப்போது நம்ம above the எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிறதுனால பாசிட்டிவ்னு எடுத்துக்குவேன், below the எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கிறதுனால நெகட்டிவ் எடுத்துக்குவேன், above the எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ். ஸோ இங்கே லிமிட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சிஸை -3ன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. ஸோ -3, -1 ஒரு இன்டர்வல், another one -1 to 2ன்றது another interval, 2 to 3ன்றது another interval. ஸோ 3 இன்டர்வலாக நம்ம பிரிச்சுருக்கோம். இதில் அப்பர் ரீஜியன் அண்ட் லோயர் ரீஜியனோட வேல்யூஸை கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். y = x² - x - 2. ஸோ நம்மளுக்கு கிளியராக இருக்கும். இங்கேருந்து -3லேருந்து -1. ஸோ இன்டெக்ரல் -3 to -1 ஒரு இன்டெக்ரலாக இருக்கும். செகண்ட் இன்டெக்ரல் -1 to 2ன்ற இன்டெக்ரலாக இருக்கும். தேர்ட் இன்டெக்ரல் 2 to 3யாக இருக்கும். ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸ் ஃபஸ்ட்டு ரீஜியன் ப்ளஸ் செகண்ட் ரீஜியன் மைனஸ் தேர்ட் ரீஜியன் ப்ளஸ். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெக்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஃப்ராக்ஷனில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃப்ராக்ஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் கேர்ஃபுல்லாக போடு, எல்சிஎம் எடுத்து போடணும். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நம்ம இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, நீங்களே போட்டுருவீங்க. நீங்களா ஹையர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் 2x - y + 1 = 0, y = -1, y = 3 அண்ட் ஆக்சிஸ் என்ன ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, y ஆக்சிஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம x = y டேர்மில் கிவன் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, x = y - 1/2 கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே கிவன் y ஆக்சிஸ்ன்னு கிவன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த வேல்யூ x = தட் மீன்ஸ் f of y நம்ம அங்கே f of x, y = f of xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இங்கே x = f of y கிவன் ஈக்குவேஷன் y டேர்மில் இருக்க ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைச்சது, f of y = y - 1/2ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எங்கே எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு எந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் x = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது y வேல்யூ கிடைக்கும், y = 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூ கிடச்சிருக்கும். இந்த 2 பாயிண்ட்லேயும் எக்ஸ் ஆக்சிஸையும் ஒய் ஆக்சிஸையும் கிவன் ஈக்குவேஷன் இன்டர்செக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை வச்சு ரஃப் டயக்ராம் போடணும் இல்லையா. கிவன் டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இட் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் எந்தெந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு, -1/2 எக்ஸ் ஆக்சிஸை -1/2லையும் ஒய் ஆக்சிஸை 1 பாயிண்ட்லேயும் இன்டர்செக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லைன் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, y = 3 அண்ட் y = -1 என்ற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபார்ம் ஆகிற பவுண்டட் ரீஜியனோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போது ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். ஒய் ஆக்சிஸ் இருக்குது, ரைட் சைடில் இருக்க வேல்யூ பாசிட்டிவாகவும் லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ நெகட்டிவாகவும் எடுத்து சம் போட போகிறேன். இப்போது லிமிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. லிமிட் ஒய் ஆக்சிஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸில் கிவன் லைன்ஸ் எங்கெங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். கிவன் லைன்ஸ் y = 3 எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 3ன்ற பாயிண்டில். நெக்ஸ்ட்டு கிவன் லீனியர் ஈக்குவேஷன் எங்கே இன்டர்செக்ட் ஆகிருக்கு, 1ன்ற பாயிண்டில். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் y = -1ன்ற பாயிண்ட்டு y = -1ல் இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரீஜியன் -1 to 1 அண்ட் செகண்ட் ரீஜியன் 1 to 3. ஸோ இதை வச்சு நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே யூஸ் பண்ண மாட்டேன், எஃப் ஆஃப் ஒய் யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ரீஜியன் இருக்குது, நார்மல் இன்டெக்ரேஷனே தான். இதில் வேல்யூஸ் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர்
2ன்னு கிடச்சிருக்கு. இங்கே 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எக்ஸசைஸ். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பாரு. டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க.